எங்கம்மா போறோம்? நம்ம ரொம்ப நாளா வெளியில போகணும்னு சொல்லிட்டே இருந்தல்ல, அதுக்கு இன்னைக்கு தான் அஞ்சலி டைம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம 2 பேரும் குயின்ஸ்லாண்ட் போறோம். ஐ ஜாலி. அம்மா அங்க என்னமா இருக்கும்? பேட்மேன் ஜெட், ஜெயிண்ட் வீல், டெவில் ரூம், ஸ்விம்மிங் பூல், ஜுராசிக் பார்க் ரைட், ஸ்கூட்டி ரைட், இது எல்லாமே அங்க இருக்கும் அஞ்சலி. அம்மா ஜெயிண்ட் வீல் எப்படிமா இருக்கும்? அது பெரிய ராட்னம், வேகமா சுத்துண்டா. ஐயோ உலகமே சுத்துற மாதிரி இருக்கும்லமா. அம்மா பேட்மேன் ஜெட் எப்படிமா இருக்கும்? அது பெரிய டிராகன் மாதிரி இருக்கும் அஞ்சலி. ஃபாஸ்டா வளைஞ்சி 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 போயிட்டே இருக்கும். ஐயோ அம்மா டெவில் ரூம் எப்படிமா இருக்கும்? டெவில் ரூம்னா அப்படியே இருட்டா இருக்கும். அதுக்குள்ள போனாலே நமக்கு அப்படியே பயமா இருக்கும் அஞ்சலி. என்ன பண்றதுனே தெரியாது. ஐயோ அம்மா நீங்களும் என் கூட ரைடுக்கு வருவீங்கல்ல? நான் வர மாட்டேன் அஞ்சலி. ஏம்மா? நீ ரைடுக்கு போறத நான் கீழ இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன். போட்டோ எல்லாம் வேணாம், நீங்க என் கூட வந்தா மட்டும் போதும்மா. நீங்க வாங்க. நான் வர மாட்டேன் அஞ்சலி. இல்ல நீங்க வரணும்மா. உன் கூட வந்தா நானும் உன் கூட சேர்ந்து செத்து போயிடுவேன். அம்மா ஏம்மா அப்படி பேசுறீங்க? ஏய் சும்மா என்ன கேள்வி கேட்டு கடுப்பேத்தாத. அம்மா ஏம்மா அப்படி பேசுறீங்க? நான் உன்னோட அம்மா இல்லடி தேவி. என்னாச்சு மேடம்? டேய் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. என்ன மேடம் திடீர்னு இப்படி பேசுறீங்க? டேய் என்ன கேள்வி கேட்காம வண்டி ஓட்டுறா. அம்மா நான் உன்னோட அம்மா இல்ல தேவி. அம்மா நீங்க ஏம்மா இப்படி தேவி ஆண்டி குரல்ல பேசுறீங்க? நான் உன் ஆன்டினா ஆன்டி குரல்ல தாண்டி பேசுவேன். உன்னை ஜெயிண்ட் வீல்ல ஏத்தி அத வேகமா சுத்துன்னு சுத்த விட்டு அத சட்டுன்னு நிறுத்துவேன். நீ அதுல இருந்து கீழே விழுந்து பீஸ் ஆயிடுவடி. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. கையை கீழே இறக்குடி. கையை இறக்குடி. கையை இறக்கு. கையை கீழே இறக்கு. அம்மா தீம் பார்க்கு போனா ஜாலியா இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப ஏம்மா இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? அப்புறம் டெவில் ரூம்குள்ள நீ போவல்ல, அதுக்குள்ள நீ போனேனா போனா அங்க என்ன மாதிரியே நிறைய பேய்ங்க இருக்கும். அதுல ஒரு பேய் உன்னை புடிச்சு உன் காதுக்குள்ள கத்தும். அந்த சத்தத்திலேயே உன் மூளை செதறி மூக்கு வழியா அப்படியே ரத்தம் வழியும். நான் டெவில் ரூம் கைய போக மாட்டேன். ஏய் கையை தூக்காதடி. கையை கீழே போடு. கையை கீழே போடு. ஏன் மேடம் இப்படி குழந்தைய பயமுறுத்துறீங்க? ஏய் நீ வாயை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டுறா. டேய் உன்னால வண்டியை நிறுத்தவும் முடியாது, கார் கதவை திறக்கவும் முடியாது. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அம்மா இப்படி எல்லாம் சிரிக்காதீங்கம்மா. உங்க குரல் எல்லாம் மாறி போச்சு. நீங்க காஞ்சூரிங் படத்துல வர பேய் மாதிரி பண்றீங்கம்மா. அம்மா பயமா இருக்கு. இப்படி எல்லாம் சிரிக்காதீங்கம்மா. அம்மா வேணாம்மா சிரிக்காதீங்கம்மா. அம்மா சிரிக்காதீங்கம்மா. அஞ்சலி 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 எனக்கு என்னடா ஆச்சு? அஞ்சலி அம்மா
நீங்க இவ்ளோ நேரம் தேவி ஆண்டி மாதிரி பேசுனீங்கம்மா. அப்போ அவ பிரியா உடம்புல இருந்து என் உடம்புக்கு மாறிட்டாளா? குழந்தை என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா? நீங்க என்ன பயமுறுத்ததா அப்படி சொன்னீங்களா? ஆமா அஞ்சலி. ஓஹோ, இந்த சாமி கைதான் அஞ்சலியை காப்பாத்திருக்கா. அதனால இந்த 2 கயிறுல ஒரு கயிறை நாம கையில கட்டிப்போம். அப்பதான் அந்த தேவி நம்ம உடம்புக்குள்ள வராம இருப்பா. என் உடம்புக்குள்ள தேவி வந்தா அது அஞ்சலிக்கு தான் ஆபத்து. அஞ்சலி, உன் கையை காட்டு. ஏமா ஒரு கயிறு அவுக்குறீங்க? இந்த கயிறு ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சலி, அதனால நானும் இத கட்டிக்கிறேன். சரிம்மா. தேவி, இனிமே நீ என்ன நெருங்கவே முடியாதுடி. பாட்டி, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ வருவாங்க? அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நீ தான் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு விளையாடுறே. உன்னை பார்த்தாலே வீட்டு பக்கம் ஒத்தனும் வரமாட்டான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் சமாதானப்படுத்திட்டேன். அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் அஞ்சலி இருக்கால, அவ கூட விளையாடுறா. நான் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா இவ கூட விளையாட சொல்ற? ஏன் அஸ்வந்த், ஏன் என் கூட விளையாட மாட்டேங்கிற? சும்மா இருக்கியா? உன் தொல்லையை விட இந்த கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வெளியே ஓடுறேன். போதுமா? அஸ்வந்த், இந்த கொசு கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்தினா நீ இங்கேயே என் கூட விளையாடுவியா? இவ்வளவு தொல்லைப்படுற கொசு கிட்ட இருந்து நீ என்ன எப்படி காப்பாத்துவ? அதானே. அஞ்சலி, எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு யோசிக்கிற? நம்ம கிட்ட தான் குட் நைட் ஆக்டிவ் பிளஸ் இருக்கே. இப்ப பாரு, இங்க இருக்க கொசுவெல்லாம் எப்படி பயந்து ஓட போகுதுன்னு. நம்ம வீட்ல அதிக கொசு இருந்தா ஆக்டிவ் மோட் வைக்கணும். அது டபுள் பவருடன் நமக்கு முழு பாதுகாப்பு தரும். அப்ப கம்மியான கொசு வந்தா என்ன பண்ணு பாட்டி? அது ரொம்ப சிம்பிள்டா. கொசு கம்மியா இருந்தா நார்மல் மோட் வைக்கணும். பாட்டி பாட்டி, நீங்க ஆக்டிவ் மோட்ல வைங்க. இங்க நிறைய கொசு இருக்கு. பாட்டி, கொசு எல்லாம் காணாம போயிடுச்சு பாட்டி. என்ன பாட்டி, ஒரு கொசு கூட காணோம்? இதுதான் குட் நைட் ஆக்டிவ் பிளஸோட மகிமை. அஸ்வந்த், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நீ வெளியில போய் விளையாடுவியா? வெளியெல்லாம் போய் விளையாட மாட்டேன். இங்கே தான் விளையாடுவேன். அஞ்சலி, இதை எடுத்து இப்படி வைக்கணும். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. இந்த வீட்டை ஒரு சூது கவ போகுது, சூது கவ போகுது. அது என்னன்னு சொல்லு ஜக்கம்மா, என்னன்னு சொல்லு ஜக்கம்மா. மா, வா. காணாம போன பொருள் இந்த வீட்டுக்கு திரும்ப கிடைக்க போறது இல்ல, திரும்ப கிடைக்க போறது இல்ல. இத ஜக்கம்மா சொல்றா. அங்க பாருடி, அந்த குடுகுடுப்பக்காரன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இந்த வீட்டுக்கு ஒரு கேடு வந்திருக்கு, ஒரு கேடு வந்திருக்கு. இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஓட்டு வீட்டு சனியை தேடி இப்ப கோட்டைக்கே போயாச்சு, கோட்டைக்கே போயாச்சு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. வனவாசம் போன ஸ்ரீதேவிக்கு வந்த நேரம் சரியில்லை, வந்த நேரம் சரியில்லை. பரதேசம் போனவங்க பாதியில வந்தாச்சு. இப்ப பாவத்தை சேர்த்தாச்சு, பாவத்தை சேர்த்தாச்சு. இந்த வீட்டு மகராசிக்கு இப்ப நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை. சுந்தரகாண்டம் இப்ப ஆரணி காண்டமா மாறப்போகுது. தீம வந்து சேரப்போகுது, தீம வந்து சேரப்போகுது. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா.
நல்லா சொன்னாண்டி. மா வா அங்க போய் பாப்பா. வா. என்ன செல்வி இது? என்னம்மா இவரு என்ன அப்படி சொல்லிட்டாரு? அப்ப நான் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் அப்படியே போயிருக்கணுமா? ஏய், அவன் எது சொல்றானா அதை அப்படியே கேட்டுட்டு இருப்பியா? இல்லம்மா, நம்ம கோர்ட்டுக்கு போனதை சொல்றான். காணாம போன பொண்ணுன்னு அஞ்சலிய பத்தி சொல்றான். அவன் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாமா. பாருடி, வீட்ல நடக்க போற விஷயத்த உங்க பாரு. செல்வி, நீ வீணா குழப்பிக்காதம்மா. அவன் எது சொல்றான்னா அது எல்லாமே நடந்துருமா? நமக்கு நேரம் சரியில்லைன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நேரா நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம கிட்ட அவன் காசு கூட எதிர்பார்க்கல. ஆனா அவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். செல்வி, இதெல்லாம் நம்பாத செல்வி. அம்மா, போன வாரம் நீயே என்ன ஒரு ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போன. அவரு நல்லதெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொன்ன. இப்ப இவரு கெட்டதெல்லாம் சொல்லும் போது இது நடக்காதுன்னு சொல்ற. அப்ப நல்லது சொன்னா அதை ஏத்துக்கணும், கெட்டது சொன்னா அதை நாம ஏத்துக்க கூடாதா? இது என்னமா நியாயம்? இல்ல, அதை கேட்டு நீ அழறத என்னால பார்க்க முடியலம்மா. இல்லம்மா, நான் என் விதியை நினைச்சுதான் அழறேன். நல்லது நடக்கும் தான் நான் இங்க வந்தேன். சந்தோஷ் கூப்பிடலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என் குழந்தைய பத்தி என் காதுல விழாம இருந்திருந்தா இத பத்தியெல்லாம் நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். என் குழந்தை உயிரோட இருக்குன்னு கேள்விப்பட்டதுனாலதான் என் மனசு மாறுச்சு. இப்ப ஏன் அவரு நேரம் சரியில்லைன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. மாயா, என்ன மாயா இது? நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம செட் பண்ண குடுகுடுப்புக்காரன் மியூசிக்கோட ரைமிங்கா சொன்னதுனால நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுடி. அவங்களுக்கு தெரிஞ்சிட போது இந்த நாடகம் பக்காவா அரங்கேற போது. இனிமே கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதே இல்ல. செல்வி, ஒண்ணு ஆகாதுமா. செல்வி, அழாத செல்வி. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நான் சொல்றத கேளு. என்ன அஞ்சம்மா, ஏன் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா. இல்லையே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அது 6 கவலைகள் தருது. எனக்கு என்னமோ ஏதோ விஷயம் இருக்கு மாதிரி தருது. என்ன அஞ்சுமா அது? பாட்டி, நீங்களா சொல்லுங்க, அஞ்சம்மாக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லடா, ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தான். நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதான். அஞ்சம்மா, ஏதோ ஒரு குடுகுடுக்கார் வந்து நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்காக இப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவீங்களா? நான் வந்த நேரம் சரியில்லை. நான் வீட்டுக்கு திரும்ப வந்தது தப்பு. நீ தேடிட்டு இருக்க பொருள் கிடைக்காதுன்னு அவரு சொல்லிட்டு போறாரு. என்னாலதான் இந்த வீட்டுக்கு கேடு வரப்போகுதுன்னு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் ரொம்ப நேரமா புலம்பிருப்பான். நீங்க அவனுக்கு காசு கீசி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த வீட்டிலேருந்து காசு வரவே வராது. அவன் உங்களை சபிச்சுட்டு போயிருப்பான். என்னஞ்சம்மா, இது கூட உங்களுக்கு தெரியலையா? இல்ல அஸ்வந்த், இந்த மாதிரி ஆளுங்க சொல்றது சில நேரத்துல பலிக்கும். ஆமா அஞ்சம்மா, 10 வீட்டில் 10 விஷயம் சொன்னா அது ஏதோ ஒரு வீட்டில் பலிக்காதா? அது ஏதோ ஒரு குத்து மதிப்பில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். அது நீங்க கேட்டுக்கிட்டு நமக்கு தான் சொல்லிட்டு போறேன்னு ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? தோ பாரு மாயா, அஸ்வந்த் போய் அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுறான். அவனுக்கு இதே வேலையா போச்சுமா. முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போறான். அப்படி என்னதான் அவ சொக்குப்பொடி போட்டாலோ அஞ்சம்மா அஞ்சம்மான்னு அவ பின்னாடியே போறான். வாலாட்டுறதே அவன் வேலையா போச்சு. இல்ல அஸ்வந்த், எனக்கு ஒவ்வொன்னா கெட்டதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் நினைச்சது ஒண்ணு கூட நிறைவேறலையே. இன்னும் நிறைவேறல அஞ்சம்மா. இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். நீங்க ஏன் தேவையில்லாம கவலையை தூக்கி தலைமையில வச்சுருக்கீங்க? அஞ்சு உங்க குழந்தைன்னு சொல்றீங்க. அது கோர்ட்டில் சொல்லும் போது முடிவு தெரிஞ்சிட்ட போது. ஏய், இவன் என்னடி நாதஸ்வரத்தை கீழே வைக்காம விடாம ஊதிக்கிட்டே இருக்கான். அதை கேட்டு அவ தெளிவாயிட போறாடி. உங்க பாரு,
அஸ்வந்த் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே ரொம்ப கவலையில இருக்கேன். நீ போய் உன் ஹோம்ஒர்க்கை பண்ணு. போ அஸ்வந்த். சரி அஞ்சம்மா. பாட்டி, ம் அஞ்சம்மாவை இப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. போய் உங்களுக்கு காப்பி கீப்பி போட்டு கொடுங்க. ம் சரி. அஞ்சம்மா நான் வரேன். செல்வி, வருத்தப்படாதம்மா. இல்லம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லாதம்மா. நான் இங்க வந்ததுதான் தப்பு. நான் வந்ததுனால தான் இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகுது. இப்ப நான் என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியல. மாயா, அவ குட்டை குழம்பி தாண்டி இருக்கு. அவ இன்னும் தெளிவாகவே இல்ல. அவ கலங்கன குட்டையா தான் இருக்கா. கலங்கின குட்டைதாமா நமக்கு நல்லது. அவ தெளிவாகவே கூடாது. இந்த குழப்பத்திலேயே அவ துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடணும். விடிற பொழுது நமக்கு சாதகமா இருக்கும். ஆமாண்டி, நீ வேணா பாரு, கண்டிப்பா அது நமக்கு சாதகமா தான் இருக்கும். அம்மா, டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம பார்க்குக்கு போலாமா? சரி, சீக்கிரமா சாப்பிட்டீனா நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். சரியா? சரிம்மா. வா. தீபா தீபா நில்லு நில்லு நில்லு. என்னாச்சுமா? இன்னைக்கு என்ன கிழமைன்னு ஞாபகம் இருக்கா? வெள்ளிக்கிழமைமா? இன்னைக்கு நம்ம குலதெய்வம் நாகராஜனுக்கு உகந்த நாள். அதனால இப்பவே போய் நாகராஜனுக்கு இந்த பாலையும் முட்டையும் வச்சுட்டு வா. ஐயோ, மறந்தே போயிட்டம்மா. பாப்பாவுக்கு டிஃபன் ஊட்டிட்டு அப்புறமா போறேம்மா. ஏண்டி, அவ லஞ்ச் சாப்பிட்டதை இன்னும் செரிச்சிருக்காது. நீ அதுக்குள்ள டிஃபன் குடுக்கறேன்னு சொல்ற. அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நீ போயிட்டு வந்துருப்போ. இல்ல பாட்டி, எனக்கு பசிக்குது. அஞ்சலி, உன்னை விட நாகராஜன் ரொம்ப பசியோட இருப்பான். முதல்ல நீங்க போய் அவனுக்கு இந்த பாலையும் முட்டையும் வச்சுட்டு வாங்க. இல்லம்மா, குழந்தை பசிக்குதுன்னு சொல்றா. தீபா, ராகு காலம்தான் ராகுக்கு உகந்த காலம். ராகுன்னா யாரு? யாரு? சர்பம். ராகு காலத்துல பாம்புக்கு பால் வைக்கிறது அவ்வளவு புண்ணியம்னு சொல்லுவாங்க. நம்மளோட குலதெய்வ நாகராஜன் நம்மளோட குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான். முதல்ல நீங்க போய் அவனுக்கு பாலையும் முட்டையும் வச்சுட்டு வாங்க. ஏய், நான் 3 லிட்டர் பால் வாங்கி அது 1/2 லிட்டரா சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன். மா, காய்ச்சின பாலை பாம்புக்கு வைக்க மாட்டாங்களேம்மா? அது எனக்கு தெரியாதா? பாலை காய்ச்சி மறுபடியும் அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை சூடு பண்ணி இப்ப எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப குடுக்கலாம். தீபா, நாகராஜனுக்கு பிடிக்கும்னு பனங்கற்கண்டு ஏலக்காலாம் பால்ல தட்டி போட்டிருக்கேன். மா, பால் அதெல்லாம் போட்டீங்க? ஆமா, அது எவ்வளவு நாளைக்கு தான் சக்கரை இல்லாத பாலை குடிக்கும்? நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த பாலை குடிக்கட்டுமே. சரிங்கம்மா. நீங்க லேட் பண்ணாம உடனே நீங்க நாகராஜனுக்கு இந்த பாலை வச்சுட்டு இந்த 10 முட்டையும் நாகராஜனுக்கு உடைச்சு கொடுங்க. அது பொறுமையா சாப்பிட்டாலும் பரவாயில்ல. நீங்க வெயிட் பண்ணி ஊட்டிட்டு பொறுமையா வந்தா போதும். புரியுதா? ஊட்டி விடுறதா? ஊட்டி விடுறதுனா ஊட்டி விடுறது இல்ல, நாகராஜனுக்கு படைக்க சொன்னேன். ராகு காலம் 1.5 மணி நேரம் தான் இருக்கும். நீங்க அந்த 1.5 மணி நேரமும் கோவில்ல இருந்து சாமி கும்பிட்டுட்டு கோவில்ல ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு வாங்க. கோவில்ல உட்கார்ந்தா அவ்வளவு புண்ணியம். அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? இவங்க நடந்துக்கிறத பார்த்தா நம்மள வேணும்னு துரத்துற மாதிரியே இருக்கே. சரியில்லையே.